இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7 தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுரவின் யாழ் விஜயம் இன்று முதல் கடவுச்சீட்டு பெறுவதில் வடக்கு மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. ஜெனீவா விவகாரம் குறித்து விசேட கலந்துரையாடல். ராஜதந்திரிகளை சந்திக்கும் வெளிவிவகார அமைச்சர். மண்டைதீவு மனித புதைகுழி தொடர்பில் அனுரவை கரிசனை செலுத்துமாறு வேண்டுகோள். செம்மணி விஜயம் குறித்தும் எதிர்பார்ப்பில் பலர். கெஹல் பத்ர பத்மே வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல்கள். துருக்கிக்கு சென்று பதுங்கியிருக்க ஏற்பாடு எனவும் தெரிவிப்பு. பாகிஸ்தானில் வரலாறு காணாத பாரிய வெள்ளம், 2 மில்லியன் மக்கள் பாதிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். வடக்கு மாகாணத்தில் உள்ள மக்கள் இன்று முதல் தமக்கான கடவுச்சீட்டுகளை யாழ்ப்பாணத்தில் திறக்கப்படும் புதிய கடவுச்சீட்டு அலுவலகத்தினூடாக பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று யாழ்ப்பாணத்துக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இதன்போது சில முக்கிய அபிவிருத்தி வேலை திட்டங்கள் ஜனாதிபதியால் ஆரம்பித்து வைக்கப்படவுள்ளன. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பதவியேற்று 1 வருட பூர்த்தியை முன்னிட்டு ஆரம்பிக்கப்படவுள்ள செயற்பாடுகளின் முதற்கட்ட நடவடிக்கைகள் யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்படவுள்ளன. அதற்கமைய யாழ்ப்பாணத்துக்கு இன்று விஜயம் மேற்கொள்ளும் ஜனாதிபதி முதலாவதாக மயிலிட்டி துறைமுகத்துக்கு செல்லவுள்ளார். அதன் பின்னர் புதிய கடவுச்சீட்டு அலுவலகத்தை ஜனாதிபதி திறந்து வைக்கவுள்ளார். 70 மில்லியன் ரூபாய் செலவில் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலக வளாகத்தில் புதிய கடவுச்சீட்டு அலுவலகம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இன்று முதல் வடக்கு மாகாணத்தில் உள்ள மக்கள் தமக்கான கடவுச்சீட்டுகளை யாழ்ப்பாணத்தில் திறக்கப்படும் புதிய அலுவலகத்தினூடாக பெற்றுக்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் யாழ்ப்பாணம் பொது நூலகத்துக்கும் ஜனாதிபதி செல்லவுள்ளார். அத்துடன் யாழ்ப்பாணம் மண்டைதீவில் அமைக்கப்படவுள்ள சர்வதேச விளையாட்டு மைதானத்துக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் இன்று மாலை இடம்பெறவுள்ளது. அத்துடன் சில முக்கிய கலந்துரையாடல்களிலும் ஜனாதிபதி ஈடுபடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியை ஜனாதிபதி பார்வையிடச் செல்வாரா என்பது தொடர்பில் இதுவரை எவ்வித தகவல்களும் வெளியாகவில்லை. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தியில் அகலப்பட்டுக் கொண்டிருக்கும் மனித புதைகுழிக்கு நீதியை நிலைநாட்டுவதற்கான சர்வதேச விசாரணையை வலியுறுத்துவதற்கு அனைத்து தரப்பினரையும் ஓரணியில் திரளுமாறு தென்னிந்திய பிரபல இயக்குநரும் தமிழ் பேரரசு கட்சியின் நிறுவனருமாகிய கௌதமன் அழைப்பு விடுத்துள்ளார். சித்துப்பாத்தி மனித புதைகுழியை தோண்ட தினமும் விதமான கொடூரங்கள் அங்கே அரங்கேறி காட்சியளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். யுத்தத்தில் ஈடுபடாத தரப்பினரும் இங்கே படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளார்கள் என்பது பல்வேறு வகையில் நிரூபணமாகிறது. அதிலும் மழலைகளும் சிறுவர்களும் உள்ளடங்குகிறார்கள் என்பது மனிதகுலம் மன்னிக்க முடியாத ஆகப்பெரிய கொடூரம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உள்ளக பொறிமுறை மூலம் செம்மணி மனித புதைகுழிக்கும் தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கில் காணப்படுகின்ற ஏனைய மனித புதைகுழிகளுக்கும் வன்னி பேரு நிலப்பரப்பில் மேற்கொள்ளப்பட்ட திட்டமிட்ட இனப்படுகொலைக்கும் இனப்பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண்பது என்பது வேடிக்கையான விடயம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொண்ட ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வால்கட்டாக் யாழ்ப்பாணம் சித்துப்பாத்தி மனித புதைகுழிக்கும் நேரில் சென்று அங்கே நிலைமைகளை பார்வையிட்டார். பின்னர் அது குறித்த மனித புதைகுழி ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு எல்லாவிதமான உதவிகளையும் வழங்குவதற்கு தயார் என அவர் தெரிவித்தமையினையும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீதியின் படியும் இல்லாமல் அறத்தின் படியும் நில்லாமல் இருக்கும் இலங்கை அரசு உள்ளக பொறிமுறை மூலம் இவர்கள் தீர்வு வழங்குவார்கள் என எந்த வகையில் நம்புவது எனவும் பாதிக்கப்பட்ட மக்களே உள்ளக பொறிமுறையை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் அதனை திணிப்பது தவறானது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்கள் விரும்புகின்றது போல சர்வதேச விசாரணை மூலமே இந்த பிரச்சினைகள் அனைத்துக்கும் தீர்வினை வழங்க முடியும் எனவும், எனவே சர்வதேச விசாரணையை வலியுறுத்துவதற்கு இனிமேலும் தாமதிக்காது உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களும் தமிழர் தலைமைகளும் ஓரணியில் திரள வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். மண்டைதீவு சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்கு அடிக்கல் நாட்ட வரும் ஜனாதிபதி மண்டைதீவு மனித புதைகுழி தொடர்பிலும் கரிசனை செலுத்த வேண்டும் என்று வேலணை பிரதேச சபை உறுப்பினர் சுவாமிநாதன் பிரகலாதன் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மண்டைதீவில் சர்வதேச துடுப்பாட்ட மைதானத்துக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வருகிறார். அந்த இடத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துக்குள் தான் மண்டைதீவு மனித புதைகுழிகள் காணப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார்.
மண்டைதீவில் 2 மனித புதைகுழிகள் உள்ளன. அவை அகலப்பட்டு நீதியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என இந்த மாதம் 20ஆம் தேதி வேலணை பிரதேச சபை அமர்வில் இது தொடர்பில் பிரேரணை ஒன்றை முன்வைத்து அது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 26ஆம் தேதி மண்டைதீவு மனித புதைக்குழியின் 35ஆம் ஆண்டு நினைவு தினத்தை புதைக்குழி உள்ள இடத்தில் நினைவுகூர்ந்து இருந்ததாகவும், எனவே தமது தீர்மானத்தின்படி புதைக்குழி அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மண்டைதீவுக்கு வரும் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க மண்டைதீவு மனித புதைக்குழிகள் தொடர்பிலும் கரிசனை செலுத்த வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஜனாதிபதி செம்மணி மனித புதைக்குழிக்கு விஜயம் செய்வார் என கடற்றொழில் அமைச்சர் கூறியிருக்கிறார். ஆகவே மண்டைதீவுக்கு வருகின்ற ஜனாதிபதி மண்டைதீவு மனித புதைக்குழியை பார்வையிட வேண்டும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். மண்டைதீவு மனித புதைக்குழி அகழ்வு பணிகளை விரைவில் ஆரம்பிக்கவும், நிதி ஒதுக்கீடுகளை செய்யவும், நீதியான விசாரணைகளை முன்னெடுக்கவும் ஜனாதிபதி ஒத்துழைக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வலிந்து காணாமலாக்கப்பட்ட இலங்கை தமிழருக்கு நீதி வேண்டி மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் மற்றும் ஊர்வலம் பிரித்தானியாவின் லண்டன் நகரில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட பாதாள உலக குழு தலைவர் ஹெஹல்பத்ர பத்மே விசாரணைகளின் போது பல்வேறு தகவல்களை வெளியிட்டுள்ளார். ஹெஹல்பத்ரே பத்மே உள்ளிட்ட 5 முக்கிய பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். துருக்கிக்கு சென்று பதுங்கியிருக்க சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்ததாக தெரிவித்துள்ளார். 2 நாட்கள் சென்றிருந்தால் எங்களது வாளை கூட பிடித்திருக்க முடியாது என அவர் அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார். காவல்துறை துணை அத்தியட்சகர் ரொஹான் ஒலுகலவிடம் அவர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். அதிகாரிகள் தம்மை கைது செய்வார்கள் என கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை எனவும், தமக்கு ஏதும் பிரச்சினை ஏற்பட போகின்றது என்பதை உணர்ந்ததாக தெரிவித்துள்ளார். இதனால் துருக்கிக்கு சென்று அங்கு தலைமறைவாக இருக்க சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். உலகில் 20 நாடுகளில் தாம் தங்கியிருந்ததாகவும் அவற்றில் இந்தோனேஷியாவை மிகவும் பாதுகாப்பான நாடாக கருதியதாகவும் தெரிவித்துள்ளார். இலங்கையை விடவும் இந்த நாடு 29 மடங்கு பெரியது எனவும் பெரிய சனத்தொகையை கொண்ட நாடு எனவும் தெரிவித்துள்ளார். அதிகாரி ஒலுகல இந்தோனேஷியா வந்துள்ளதாக தகவல் கிடைத்ததும் தாங்கள் இருப்பிடத்தை மாற்றியதாகவும் அந்த முயற்சியும் வெற்றியளிக்கவில்லை எனவும் ஹெஹல்பத்ரே பத்மே தெரிவித்துள்ளார். இந்த பாதாள உலக குழுவினரை தடுத்து வைத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கூட்டத்தொடருக்கு முன்னதாக நாட்டில் உள்ள தூதுவர்கள் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர்களுடன் ஸ்ரீலங்காவின் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் கலந்துரையாட உள்ளார். இந்த விடயத்தில் ஆர்வமுள்ள நிபுணர்கள் மற்றும் சட்டத்தரணிகளையும் அமைச்சர் சந்திக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வாரம் இந்த கலந்துரையாடல்கள் நடைபெறும் என்று வெளிவிவகார அமைச்சின் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. அதன்படி புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 1 வருடத்துக்குள் மனித உரிமைகள் பிரச்சினைகளை தீர்க்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் அதன் முன்னேற்றம் குறித்து வெளிவிவகார அமைச்சர் ராஜதந்திர அதிகாரிகளுக்கு விளக்கம் அளிக்க இருக்கிறார். எவ்வாறாயினும் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டால் இலங்கை மற்ற நாடுகளின் ஆதரவை பெற வேண்டியிருக்கும். இதேவேளை கடந்த ஜூன் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமை குறித்த தமது அறிக்கையை அந்த அமர்வில் சமர்ப்பிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கான எந்த ஒரு வேலை திட்டமும் இடம்பெறவில்லை என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத் தலைவரும் EPRLF அமைப்பின் தலைவருமான ஸ்ரேஸ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். யாழில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு இன்று வருவதாக செய்திகள் மூலம் அறியக்கூடியதாக இருக்கின்றது என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கிரிக்கெட் மைதானத்திற்கான அடிக்கல் நாட்டு, மயிலட்டி துறைமுகத்தை விஸ்தரிப்பதற்கான வேலை திட்டங்கள், வட்டுவாகல் பாலத்தை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு போன்ற விடயங்களை செய்ய இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.
அபிவிருத்தி பணிகள் ஒரு பக்கத்தில் வரவேற்கக்கூடிய வகையில் இருந்தாலும் கூட அவரது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் முக்கியமான விடயம் ஒன்று சொல்லப்பட்டிருந்தது. மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது தொடர்பாக செயல்பட்டிருந்தாலும் இன்று வரை அதை நடாத்துவதற்கான எந்தவொரு வேலை திட்டமும் இடம்பெறவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். செம்மணி புதைக்குழி விடயம் என்பது ஒரு இனப்படுகொலையின் அளிக்க முடியாத சாட்சியமாக இருக்கின்றது. எந்தவொரு அரசாங்கமும் தனது இராணுவத்தினரை பாதுகாப்பதில் குறியாக உள்ளனர். ஆகவே இவர்களூடாக உள்நாட்டில் நீதி பொறிமுறையை ஒன்றை உருவாக்கி நிச்சயமாக நீதியை பெற முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். ஆகையால் தான் ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் திரண்டு கையெழுத்து போராட்டம் ஒன்றை நடத்தி சர்வதேச நீதி பொறிமுறையை விரும்புகின்றார்கள். ஆகவே ஜனாதிபதி அவர்கள் சர்வதேச நீதி பொறிமுறையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி யாழ் வருகையின் போது முக்கியமாக கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டிய விடயம் பல்வேறுபட்ட காணிகள் இன்றும் முப்படைகள் வசம் இருப்பதாகவும், ஆனால் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரும் சகல அமைச்சர்களும் காணிகள் விடுவிக்கப்படும் என கூறுகின்றார்கள் தவிர காணிகள் விடுவிக்கப்படவில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின்படி நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் எரிபொருளின் விலை குறைக்கப்பட்டுள்ளது. பதுளை பசறை 10ஆம் கட்டை பகுதியில் புதிதாக நிர்மாணிக்கப்படும் வீட்டிற்குள் 2 இளைஞர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இவ்வாறு உயிரிழந்தவர்கள் பசறை மற்றும் கம்பளை பகுதிகளைச் சேர்ந்த 28 மற்றும் 33 வயதுடைய 2 இளைஞர்கள் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட வீடொன்றுக்கு சென்ற சிறுவன் ஒருவர் ஜன்னல் வழியாக வீட்டினுள் எட்டி பார்த்தபோது இருவர் கீழே விழுந்து கிடப்பதை அவதானித்துள்ளார். உடனே அயலவர்களுக்கு தெரிவித்ததைத் தொடர்ந்து அயலவர்களினால் அவசர உயிர்காவு வண்டிக்கு அறிவிக்கப்பட்டது. பின்னர் காவு வண்டி அவ்விடத்துக்கு வந்த பின்னர் காவு வண்டியில் பணிபுரியும் ஊழியர்கள் அவ்விரு நபர்களையும் பரிசோதித்தபோது 2 பேரும் உயிரிழந்திருந்தமை தெரியவந்துள்ளது. இதன் பின்னர் பசறை காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டதுடன் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து பசறை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டனர். குறித்த இருவரும் கப்பலை பகுதியில் உள்ள தங்களது உறவினர் வீடொன்றுக்கு செல்வதாக வீட்டில் கூறிவிட்டு அவர்களது வீட்டுக்கு மேற்பகுதியில் அமைந்துள்ள புதிதாக நிர்மாணிக்கப்படும் வீடொன்றுக்கு சென்று அங்கு போதை பாவனையில் ஈடுபட்டிருக்கலாம் எனவும் போதை அதிகரித்தமையே மரணத்துக்கான காரணமாக இருக்கலாம் எனவும் காவல்துறையினர் சந்தேகித்துள்ளனர். மரணித்த இருவரும் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர்கள் எனவும் இறந்தவர் ஒருவரின் கையில் போதை மருந்தை உட்செலுத்தக்கூடிய ஊசியொன்றும் காணப்பட்டதாகவும் அவர்கள் மீது போதைப்பொருள் தொடர்பான வழக்குகள் காணப்படுவதாகவும் காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பசறை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பாகிஸ்தானின் கிழக்கு பஞ்சாப் மாகாணத்தில் அதன் வரலாற்றிலேயே மிகப்பெரிய வெள்ளம் பதிவாகியுள்ளது. சட்லெஜ், செனாப் மற்றும் ராவி நதிகளில் நீர்மட்டம் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு உயர்ந்ததால் சுமார் 2 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த வெள்ளம் பஞ்சாப் மாகாணம் இதுவரை கண்டிராத அளவிற்கு பாரியதாகும். 3 நதிகளும் ஒரே நேரத்தில் அதிக நீருடன் பெருக்கெடுத்து ஓடுவது இதுவே முதல் முறை என கூறப்படுகின்றது. மக்கள் பாதுகாப்பிற்காக பள்ளிகள், போலீஸ் நிலையங்கள் மற்றும் பாதுகாப்பு மையங்களில் மீட்பு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. படகுகள் மூலம் மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். பஞ்சாப் மாகாணம் பாகிஸ்தானின் பிரெட் பாஸ்கெட் என அழைக்கப்படும் முக்கிய விவசாய மாகாணமாக இருப்பதால் இந்த வெள்ளம் உணவு பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நிலைமையை பெரிதும் பாதிக்கக்கூடும். இது பாகிஸ்தானின் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக நலனுக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. செய்திகள் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனுரவின் யாழ் விஜயம் இன்று முதல் கடவுச்சீட்டு பெறுவதில் வடக்கு மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. ஜெனீவா விவகாரம் குறித்து விசேட கலந்துரையாடல். ராஜதந்திரிகளை சந்திக்கும் வெளிவிவகார அமைச்சர். மண்டைதீவு மனித புதைகுழி தொடர்பில் அனுரவை கரிசனை செலுத்துமாறு வேண்டுகோள். செம்மணி விஜயம் குறித்தும் எதிர்பார்ப்பில் பலர். கெஹல் பத்ர பத்மே வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல்கள். துருக்கிக்கு சென்று பதுங்கியிருக்க ஏற்பாடு எனவும் தெரிவிப்பு. பாகிஸ்தானில் வரலாறு காணாத பாரிய வெள்ளம், 2 மில்லியன் மக்கள் பாதிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.